இப்போ நாங்கள் இன்றைக்கு மரவள்ளிக்கிழங்கு களி செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறன்றதை பற்றி பார்ப்போம். வாங்கோ. இப்போ நாங்கள் மரவள்ளிக்கிழங்கு எடுத்து தோலெல்லாம் சீவி கழுவி எடுத்து வச்சுருக்கிறோம். இதை நாங்கள் இந்த சட்டிக்குள்ள போட்டு அளவாக தண்ணி விட்டு அவிய விட போகிறோம். மரவள்ளிக்கிழங்கு மேலே வரைக்கும் தண்ணி நின்றா சரி. ஓகே, நாங்கள் இப்போ அவிஞ்சா போல் காட்டுவோம். இப்போ நாங்கள் மரவள்ளிக்கிழங்கு அவிய வச்சுட்டோம். அவிஞ்சிட்டுது. வைக்கிற தடவாயில் உப்பை போட்டு கொள்கிறோம். அதை கலந்து வைப்போம். எல்லாம் நல்ல வடிவாக அவிஞ்சிட்டுது. நாங்கள் இறக்கி போட்டு பார்ப்போம். மரவள்ளிக்கிழங்கு களி செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். மரவள்ளிக்கிழங்கு நாங்கள் அவித்து எடுத்து வச்சுருக்கிறோம். வேரெல்லாம் அகற்றி எடுத்து வச்சுருக்கிறோம். தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறோம். உப்பு, சீனி. இப்போ இந்த மரவள்ளிக்கிழங்கை கொஞ்சம் நசிச்சு விட்டோணும். அவிஞ்ச கிழங்கு தான் கொஞ்சம் நாங்கள் நசிச்சாதான் களி செய்கிறதுக்கு ஓகேயாக இருக்கும். இப்போ நாங்கள் மசிச்செடுத்துட்டோம். இதை நாங்கள் அடுப்பில் வச்சு செய்ய பார்ப்போம். இப்போ நாங்கள் அடுப்பை போட்டுக்கொள்ளுவோம். இதுக்குள்ள தேங்காய் பால் விட்டுக்கொள்கிறோம். முதல் பால் பிச்சான பாலாக விட்டு எடுத்துக்கொள்கிறோம். தேவைக்கேற்ப சீனியும் போட்டுக்கொள்கிறோம். ஒரு கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கொள்கிறோம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். மரவள்ளிக்கிழங்க போடுவோம். சீனி கரண்டி பால் கொதிச்சு வரட்டும். இப்போ பால் நல்லா கொதிச்சு வந்துட்டுது. இதுக்கு நாங்கள் மசிச்சு வச்சுருக்கோம். ஒரு மரவள்ளிக்கிழங்க போடுறோம். இப்போ இது நல்லா திக்காக வரும் வரைக்கும் அடிப்பிடிச்சிடும். அடிப்பிடிக்காமல் கிண்டி கொண்டு இருந்தால் சரி. கொஞ்சம் திக்காக வரைக்க பார்ப்போம். இப்போ நல்லா கொதிச்சுட்டுது. நல்லா திக்காக வந்துட்டுது பாருங்க. இந்த பதில நாங்கள் அடுப்பை நிப்பாட்டி கொள்கிறோம். ஓகே, கொஞ்சம் மரவள்ளிக்கிழங்கு களி ரெடி. இனிப்பு சாப்பாடு சின்ன பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவோம். நீங்களும் செய்து கொடுங்கோ. இப்போ நாங்கள் இதை இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு ரக்கிட்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் மரவள்ளிக்கிழங்கு களி செய்துட்டோம். ஆறிட்டுது. அப்போ நாங்கள் இன்னொரு பாத்திரத்துக்கு ரக்கி எடுத்துட்டோம். பாருங்க அப்படி இருக்குண்டு. நல்ல சூப்பர் சுவையாக இனிப்பு எல்லாமே நல்ல சூப்பராக இருக்குது. நீங்களும் செய்து சாப்பிடுங்க. சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல கூட விருப்பமாக இருக்கும். இனிப்புன்றதால வடிவாக சாப்பிடுவினோம். நீங்களும்
செய்து சாப்பிடுங்கோ. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. ஓகே, இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.